யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு 29 3வது வசனம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து அவர் அருளின வெளிச்சத்தினால நான் இருளை கடந்து போனேன். இருளை கடந்து போனேன். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அதற்கு முந்தின வசனத்தில் வாசிக்கிற பொழுது, என் வாழ்க்கையில் சென்று போன மாதங்களிலும் தேவனனை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் நலம் இருந்தால் நலமாயிருக்கோ. அவருடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை திரும்பி பார்க்கிறார். என் வாழ்க்கையில் எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தது, என் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மை இருந்தது. அவரை குறித்து சொல்லுகிற பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுகிற காரியத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்வளவு ஆசீர்வாதம். உத்தமன், சன்மார்க்க, நீதிமான், அவர் எல்லா விதத்திலும் மிகுந்த ஒரு செல்வ சீமானாய் காணப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், செல்வ சீர் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. இப்பொழுது அவர் சொல்லுகிற காரியம், அப்பொழுது அந்த சீர் உண்டாயிருந்ததற்கு காரணம் என்ன, என் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் இருந்ததற்கு காரணம் என்ன? அவர் தீபம் என் தலையின் மேலே இருந்தது. ஆமென், அல்லேலூயா. அவருடைய தீபம், அவருடைய வெளிச்சம், அவருடைய மகிமை என் மேலே காணப்பட்டது. அவர் அருளின வெளிச்சத்தினால நான் இருளை கடந்து போனேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே உனக்குள்ள இருக்கிற இந்த காரியத்தில் இந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் அருளின தீபம் என் தலையின் மேலே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவருடைய வெளிச்சம், அவருடைய வெளிச்சம் என் குடும்பத்துக்குள்ள இருக்கணும். அவர் அருளின வெளிச்சத்தினால நான் இருளை கடந்து போனேன். அவர் எல்லாரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒரு ஒளி. அவரை பின்பற்றுகிற எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருள் காணப்பட வேண்டும் என்பது அவருடைய திட்டம். நானே எல்லா காரியத்திலும் பிரகாசிக்கிற வெடிவள்ளி நட்சத்திரம். இங்கே சொல்லப்படுகிற காரியம், அவருடைய தீபம், அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். இன்னைக்கு அநேகர் அவருடைய இருளின் ஆதிக்கத்தில் விடுதலை பெறணும், சாபத்திலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒரு ஜோதியை பார்ப்பதற்காய் கடந்து போகிறார்கள். ஒரு ஜோதியை, நட்சத்திரத்தை பார்த்து விட்டால், ஒரு வெளிச்சத்தை பார்த்து விட்டால் எங்கள் வாழ்க்கையில் இருக்க தடைகள் மாறும் அப்படின்னு பல பிரயாசங்கள் எடுத்து கடந்து போவதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் வெடிவள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, அல்லேலூயா, உலகத்தில் வந்து எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, அவர்தான் மெய்யான ஒளி. செயற்கையாக ஏற்றப்படுகிற ஒரு தீபம் அல்ல, ஜனங்களை கவர்வதற்காக ஏற்றப்படுகிற செயற்கையாய் ஏற்றப்படுகிற ஒரு தீபம் அல்ல. அவர் மெய்யான ஒரு ஜீவ ஒளியாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம், அல்லேலூயா. அவர் அருளின தீபம் என் தலைமையில் இருக்கிறது. அவருடைய அருளின வெளிச்சத்தினால நான் இருளை கடந்து போனேன். இன்றைக்கும் அந்த அனுபவம் நமக்குள்ள, நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக, நம்முடைய சகல காரியத்திலையும் கர்த்தர் அருளின தீபம் எப்பொழுதும் நம்முடைய குடும்பத்துக்குள்ள பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும். அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. தீபம் அப்படின்னு ஒன்று நல்லா இருக்கிறதுல ஒரு பெரிய மெழுகுத்திரி வாங்கிட்டு வந்து அழகாக சூப்பராக பற்ற வச்சு எங்கள் வீட்டில் எப்பொழுதும் தீபம் இருக்குது அப்படின்னா, அது ஒருவேளை அங்கே இருக்கிற காரியத்துக்கு ஒரு வெளிச்சத்தை காமிக்கலாம். ஆனால் அது வல்ல. நீ இருளை கடந்து போவதற்கு கர்த்தருடைய தீபம் உங்கள் வீட்டுக்குள்ளே எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அவர்தான் வார்த்தையின் தேவன். அப்போ அந்த வார்த்தையின் தேவனாகிய கர்த்தர், அது அந்த வார்த்தை நமக்குள்ளே எப்பொழுது கொழுந்து விட்டு எரியணும். நம்ம வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய அந்த மகிமை, கர்த்தருடைய வெளிச்சம், அவருடைய தீபம் எப்பொழுது நமக்குள்ள காணப்பட வேண்டும். அதில் தான் நம்ம முகம் பிரகாசித்திருப்பதை ஜனங்கள் பார்ப்பார்கள். ஆமென். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 29 30 வாசிக்கிற பொழுது அங்கே மோசே பாருங்க, அந்த கற்பலைகளை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருகிறார். 2 கற்பலைகளை சுமந்து கொண்டு வருகிறார். அது வரைக்கும் மோசேயின் முகத்தை பார்த்த ஜனங்கள்
அதுவரைக்கும் அவருடைய காரியத்தை பார்த்த ஜனங்கள், வாசிப்போம், மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற பொழுது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். தன்னுடைய முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். தேவனோடு நீங்க பேசுகிற பொழுது, கர்த்தர் உங்களோடு பேசுகிற பொழுது, அவருடைய சமூகத்துக்குள்ள நீங்கள் காத்திருக்கிற பொழுது, உங்கள் முகம் பிரகாசித்திருப்பதை நீங்கள் அறியாதபடிக்கு ஜனங்கள் அறியும்படியாய் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது, அழகு கவனிக்கணும், ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரருடைய ஜனங்கள் எல்லாரும் மோசேயை பார்க்கிற பொழுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர்வதற்கு பயந்தாங்க. உன் வெளிச்சம் எழும்போ, உன் வெளிச்சம் எப்படி எழும்போ, அவருடைய தீபோ என் தலைமையில் இருக்கிறது, அவர் அருளின வெளிச்சம் என் குடும்பத்துக்குள்ள இருக்கிறது. தேவ சமூகத்துக்குள்ள போகிறோம், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். அவருடைய முகம், அவருடைய தன்னுடைய முகத்தின் ஒளியை அவர் மேல பிரகாசிக்க பண்ணுகிறார். அங்கே அவருடைய சமூகத்தில் இருக்க இருக்க அவருடைய முகத்தினுடைய சாயல் மாறுகிறது, அவருடைய சுபாவம் மாறுகிறது, அவருடைய செயல்பாடுகள் மாறுகிறது. அதை பார்க்கிற பொழுது ஜனங்கள் பார்க்கிறார்கள், ஜனங்கள் அந்த வித்தியாசத்தை பார்க்கிறார்கள். நான் பார்த்த மோசே அல்ல, இதுவரைக்கும் அவர் மேலே கடந்து போகிற பொழுது பார்த்த மோசேயினுடைய முகம் அல்ல, இது மோசேயினுடைய சாயல் அல்ல, இது ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம் என்று பார்த்த பொழுது ஜனங்கள் அவன் பக்கத்தில் போவதற்கு பயந்தாங்க. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வெளிச்சம் எழும்புகிற பொழுது எந்த அந்நிய நாவும் நம்மை குற்றப்படுத்த முடியாது. அல்லேலூயா. நான் இந்த வெளிச்சம் எழும்பி பிரகாசிக்க பிரகாசிக்க நமக்குள்ளாக அந்த சாயலை வெளிப்படுத்த நமக்கு முன்பதாய் நிற்கிற எந்த கிரியைகளோ ஒன்று நம்மை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. சேர பயந்தார்கள், அவன் பக்கத்தில் வருவதற்கு பயந்தார்கள். அந்த அளவுக்கு மோசேயினுடைய முகம் பிரகாசித்திருந்தது. 35ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்ளுவான். அந்த அளவுக்கு அவனுடைய முகம் பிரகாசமாய் காணப்பட்டது. இன்றைக்கும் கர்த்தர் அருளின தீபம் என் தலையின் மேல இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவருடைய வெளிச்சம் என் மேல பிரகாசிக்கணும். அந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்கதா கர்த்தர் நமக்குள்ள இருந்து அந்த வெளிச்சத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. உன் வெளிச்சம் எழும்போ. அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை சவுலை சந்திக்கிற பொழுது 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அப்பொழுது சடுதில் வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் அவன் மேல பிரகாசித்தது. ஆமென், அல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியில் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் மேல அந்த ஆண்டவருடைய வெளிச்சம் அவன் மேல பிரகாசிக்க ஆரம்பித்தது. 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலோ அதே வார்த்தையை வெளிப்படுத்துவார். சடுதியில என் மேல ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த பிரகாசம், இந்த வெளிச்சம் அவன் மேல விழுந்ததுனால நல்லா கவனிக்கணும். அதன் பின்பு அந்த வெளிச்சத்தில் அவர் மேலே ஊற்றப்பட்டபடினால அவர் எங்கே கடந்து போனாலும் மீண்டும் அவனை இருளுக்குள் அமிழ்த்த வேண்டும், அவன் பிரகாசித்து விடக்கூடாது, அவன் செயல்பட்டு விடக்கூடாது என்று அநேக தடைகள், அநேக நெருக்கங்கள் கடந்து வந்த சூழ்நிலையில் மத்தியிலையும் அவர் வெளிச்சத்தை வெளிப்படுத்தினதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், எல்லா இடத்திலையும் அந்த தரிசனத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. எல்லா இடத்திலும் கடந்து போகிற சகல எல்லைகளிலேயும் அந்த தரிசனத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன கர்த்தர். 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை, நல்லா கவனிக்கணும், மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார்.
அந்த மகிமையின் ஒளி எங்கள் இருதயங்களில் பிரகாசித்திருக்கிறது. ஒன்று சடுதிலே வானத்திலிருந்து அந்த ஒளி என்மேல் பிரகாசித்தது. யோபு சொல்லுகிற பொழுது அவர் அருளின தீபம் என் தலைமேல் இருக்கிறது. இங்கே பவுல் அதற்கு மேலாக ஒரு படி மேலாக சென்று சொல்கிறார், என் இருதயங்களிலே பிரகாசித்தார். எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிற ஒளி என்பது ஏதோ வெளியரங்கமான ஒரு காரியங்கள் அல்ல, ஒரு எமோஷன்ல பார்த்துவிட்டு நான் கடந்து போன ஒரு காட்சி அல்ல. அந்த காட்சி என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்காய் மாத்திரமல்ல, அது என்னுடைய இருதயங்களில் அது பிரகாசித்தது. ஆமென். அதனாலதான் எம்மா ஒரு சீசர்கள் அவர் சொல்லுகிற பொழுது உன் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆண்டவருடைய வார்த்தையை பேச பேச அதை கேட்க கேட்க அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலும் அதைத்தான் சொல்கிறார், நான் அந்த தரிசனத்தை பார்த்தபடினாலே, அவருடைய முகத்தின் சாயலை தரிசித்தபடினாலே அவர் என்னுடைய இருதயங்களுக்குள்ள பிரகாசித்து இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அனுபவம் எனக்குள்ள இருக்கிறதுனால எத்தனை தடைகள் எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் வசனத்தை வாசிக்க தொடர்ந்து, நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் அடிந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தை எப்படி சொல்ல முடிந்தது? அவருக்குள்ளாக ஊற்றப்பட்ட அந்த மகிமையின் வெளிச்சம். ஹல்லேலூயா. அந்த காரியம் இருதயங்களுக்குள்ள பிரகாசித்ததுனால அவருக்கு நெருக்கம் வந்தது உண்மை, தடைகள் போராட்டங்கள் வந்தது உண்மை, உபத்திரவங்கள் பாடுகள் வந்தது உண்மை, மீண்டும் இருளுக்குள்ளே தள்ளுவதற்காய் நடந்த காரியங்கள் அத்தனையும் உண்மை. ஆனால் அவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு அவர்கள் தெரிந்து ஒரு வெளிச்சத்தை, உன் வெளிச்சம் எழும்போ, அவர் எல்லா இடத்திலும் அந்த வெளிச்சத்தை காண்பித்ததோட ரகசியம் அவருடைய இருதயத்துக்குள்ள பிரகாசமான அந்த வெளிச்சம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கும் இந்த வெளிச்சம் நமக்குள்ள இருந்து எழும்பணும். ஆமென். அல்லேலூயா. நமக்குள்ள இருந்து எழும்பணும். உன் வெளிச்சம் எழும்போ. இந்த வெளிச்சம் எழும்பணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாட்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காலத்திலே நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க. உன் வெளிச்சம் எழும்போம் அப்படின்னா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணும். நடந்து கொள்ளணும். ஒரு காலத்தில் அந்த காலத்தில் இருந்தோம். கர்த்தர் நம்மை அழகாய் தெரிந்தெடுத்து வேறு விரித்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய காரியத்துக்குள்ள ஆண்டவர் கிருபையாய் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணும். நடந்து கொள்ளணும். அந்த அனுபவத்தை நாம் வெளிப்படுத்தணும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து, அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலோ மீண்டும் இருளின் ஆதிக்கத்துக்குள்ள கடந்து போய்விடாதபடி, அந்நிய நுகத்துல இணைக்கப்படாதபடிக்கு, இருளின் ஆதிக்கத்துக்குள்ள சம்பந்தம் வைத்துக் கொள்ளாதபடிக்கு, ஐக்கியம் வைத்துக் கொள்ளாதபடி, கிறிஸ்துவுக்கும் வேலையாளுக்கும் இசைவு ஏது? நம்ம நினைக்கிறோம் நம்ம குடும்பத்தில் அவங்க நம்ம தவறாக நினைப்பாங்க, நம்ம அந்த காரியத்தை செய்யலைன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நம்மளை புறக்கணிப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. நீங்கள் அந்த இடத்துல நீ ஆண்டவருடைய பிள்ளை என்பதை நீ வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நாம் அதில் சம்பந்தம் வைத்து விடாதபடி, அதில் கலந்து கொள்ளாதபடி நிற்கிற பொழுது அந்த இடத்துல உன் வெளிச்சம் எழும்போம். அல்லேலூயா. அதில் நீங்கள் நின்றுட்டீங்கன்னா உங்கள் வெளிச்சம் அவங்க முன்னாடி எழும்போம். இவ்வளவு சொல்கிறோம், இவ்வளவு நெருக்கம் கொடுக்குறோம், இவ்வளோ தடைகளை கொடுக்குறோம், இவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களே அப்படின்னு உங்க பார்க்க பார்க்க
உங்கள் முகத்தில் ஒரு வித்தியாசத்தை அவங்க காண்பார்கள். அல்லேலூயா. எப்படி மோசேயின் முகத்தில் ஒரு வித்தியாசத்தை பார்த்தார்களோ அதே போல உங்களுடைய காரியத்தில் ஒரு வித்தியாசத்தை பார்ப்பார்கள். உன் வெளிச்சம் எழும்போ, உதிக்கிறவன் ஒளியின் இடத்துல ஜாதிகளும் ராஜாக்களும் கடந்து வருவார்கள். நீ அப்படி நிற்கிற பொழுது உன் வெளிச்சம் அந்த இடத்துக்குள்ள எலும்ப 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 நீ அந்த இடத்துல நீ பிரகாசத்தை காண்பிக்கிற பொழுது, அதை பார்க்கிற பொழுது அதே ஜாதி, அதே உன் குடும்பம், அதே உனக்குறமாய் எழும்பின காரியம் உன்னிடத்தில் உன் பட்சமாய் கடந்து வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டீங்களோ, அதே இடத்துல அவர்களுக்கு முன்பதாய் உன்னுடைய வெளிச்சத்தை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா. அதற்கு காரணம் கர்த்தர் அருளின தீபம் என் தலைமேல் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அவருடைய அருளின வெளிச்சத்தினால நான் இருளை கடந்து போவேன். ஆமென். அல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ள வெளிப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவார்.